மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லா நோய்கள் பத்தியுமே பார்க்கலாம். முதல்ல தைராய்டு இருக்கவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நம்மளோட உள்ளுறுப்புகள் எல்லாமே ஒவ்வொரு சுரப்புகளும் ஒவ்வொன்றுக்கொன்று தொடர்புடையதுன்னு நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையுமே பேசுகிறோம். நம்மளோட உள்ளுக்குள்ளே உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. அதே மாதிரி இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுமா, அது எதனால் ஏற்படும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தையின்மைங்கிறது நார்மலாக ஏற்படத்தான் செய்யும். அதனால் நிறைய காரணங்கள் இருந்தாலும் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த குழந்தையின்மைங்கிறது ஏற்படும். இதற்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தைராய்டு சுரப்பு தான் அந்த குழந்தைய சுரக்கிற ஹார்மோன்களையே தூண்டுது. அப்போ இந்த ஹார்மோனே சுரக்கலை, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்து தான் நமக்கு சிக்னல் வரணும். அப்படி இருக்கும்போது இந்த சிக்னல் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. இப்போ இங்கே சிக்னல் தான், இந்த சிக்னல் தான் பிட்யூட்டரியில் உள்ள ஹைப்போதலாமஸ்க்கு போய் எஃப்எஸ்ஹெச்சையும் எல்ஹெச்சையும் போய் இந்த ஹார்மோனை செக்ரியேட் பண்ணி அதன் மூலமாக கர்ப்பப்பைக்கு தேவையான எல்லா ஹார்மோனையும் போய் குழந்தை பிறப்புக்கு ஒரு வழிவகுக்குது. இப்போ இந்த ஹார்மோனே சுரக்கலை, அப்போ அங்கேருந்து சுரக்குமா? ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது இல்லையா? இங்கே இருந்து சுரப்பு T3 T4 சுரப்பு இல்லாதனால, தைராய்டு சுரப்பு இல்லாதனால, குறைவா இருக்கிறதுனாலையோ மிகுதியா இருக்கிறதுனாலையோ இவங்களுக்கு அந்த அந்த சுரப்பு சுரக்கிறதுக்கு, ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கும் இதுல தடைப்படும். அதனால குழந்தையின்மை பிரச்சனை தைராய்டு உள்ளவர்களுக்கும் ஏற்படும். இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட தான் இருக்கு. எல்லாமே என்ன அப்படின்னா, தைராய்டு ஏன் வருது? அயோடின் பற்றாக்குறையினால வருது. ஒன்று குறைஞ்ச, அதாவது நமக்கு தேவையான அளவு தைராய்டு சுரப்பு இல்லைனாலும் தைராய்டு ஹைப்போ தைராய்டு வருது. அதிகமாக சுரப்புக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஹைப்போ தைராய்டு வருது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எதனால் T3 T4 ஏன் சுரக்க முடியல? தைராய்டு குறையா சுரந்தா ஹைப்போ தைராய்டு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, நார்மலாகவே சுரப்பு கம்மியாயிரும். அந்த ரத்தத்தில் உள்ள கொழுப்புகள் எல்லாம் சரி வர எல்லா செல்களுக்கும் எடுத்துக்கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால இவங்களுக்கு குழந்தையின்மை ஏற்படலாம். குழந்தையின்மைங்கிற ஒரு லெவலுக்குள்ள போகும்போது இவங்களுக்கு உடல் ரொம்ப உபரியா உடல் பர்மன் ஆயிடுவாங்க. ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப சோர்வாயிருவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. எதுலையுமே அவங்களால பர்ஃபெக்டாக ஈடுபட முடியாது. கொஞ்சம் வாக் போனால் கூட அவங்களுக்கு கால் வலி வந்துடும், எல்லா மசில்ஸும் வலிக்க ஆரம்பிச்சிடும். அது ஏன்னா அவங்களுக்கு ரத்த சோகை அனிமிக் ஆயிடுவாங்க, D3 கிடைக்காம போயிடும். அதாவது இப்போ தைராய்டுனா என்ன செய்யுது? நம்ம சாப்பிட்ற உணவுல உள்ள சோடியம் அதை எடுத்து T3 T4 அது செக்ரியேட் பண்ணுது. இப்போ அயோடின் பற்றாக்குறை உள்ளவங்களுக்கு இது பாதிக்கப்படுது. அப்போ நம்ம அயோடின் சார்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிடணும். அவங்களுக்கு அதான் பற்றாக்குறை. அப்போ சோடியத்துல இருந்து தான் இந்த T3 T4 தைராய்டு சுரப்பு அதுல இருந்து தான் வெளியேறுது. அப்போ நம்ம அதுல அயோடின் பற்றாக்குறையினாலும் ஏற்படுது. அதிக தைராய்டு அது நம்ம தேவையான தைராய்டு சுரப்பை விட அதிகமா சுரந்துருது சிலருக்கு. அப்போ இவங்கெல்லாம் தவிர்க்க வேண்டியது. அப்போ அதிகமா இவங்களுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும்னு சொன்னோமோ இவங்களுக்கு சேர்க்கக்கூடாது. அப்போ தேவைக்கு அதிகமா சுரக்கிறதும் தப்பு தான், தேவைக்கு கீழே சுரக்கிறதும் தப்பு தான். அப்போ நமக்கு தேவையான அளவு, உடலுக்கு தேவையான அளவு சுரப்பு நமக்கு T3 T4 வேணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? உணவு வழியில தான் கொண்டு வரணும். இப்போ ஏற்கனவே எங்களுக்கு தைராய்டு வந்துடுச்சு, குழந்தையின்மையும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. என்னெல்லாம் அதிகமாச்சு, என்னெல்லாம் குறைஞ்சிச்சு, அதெல்லாம் நம்ம சீர்படுத்தணும். என்ன இல்லையோ அதை கிடைக்க வைக்கணும், என்ன அதிகமா இருக்கோ அதை குறைக்க வைக்கணும். அவ்வளவுதான். நம்ம உடல் நிலையை சீரா கொண்டு வரும்போது எல்லா சுரப்புகளும் அதன் வேலைகளை செஞ்சு எல்லா பிரச்சனையும் குணமடையும். இதற்கு உடல் பருமன் ஒரு பெரிய காரணமா இருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டு போயிடுவாங்க. சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் மட்டும் ரொம்ப வெயிட் அதிகமாயிரும். பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நடந்தாலே கால் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். மசில்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே மசில்ஸ் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்துடும், ஒரு கிடினஸ் வரும் அவங்களுக்கு நடக்க முடியாது, எப்பவுமே சோம்பலா படுத்து தூங்கணும் போலயே ஒரு சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரத்த சோகைங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரத்த சோகைக்கு
ஏன்னா அந்த தைராய்டு கிளாண்ட்ல இருந்தா எல்லா செல்களுக்கும் வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த தேவையான சத்துக்களை இழுக்கிற அளவுக்கு அங்க அயன் பற்றாக்குறை ஏற்பட்டுரும். அயன் பற்றாக்குறை இருந்தா நார்மலா என்ன ஆகும், D3 குறைஞ்சு போயிடும். இப்ப இந்த D3யும் அயனும் இல்லாததுனால சத்து குறைபாடு, அந்த சத்துக்களை உரியிற கெப்பாசிட்டி இல்லாததுனால அவங்களுக்கு வந்து பாடி பெயின், வெயிட் போடுறது, வெயிட் ஏன் போறது, மெட்டபாலிக் ரேட் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஏன்னா ஒர்க்கிங்கே அவங்களால பண்ண முடியாது இல்லையா, தேவையான சத்தும் கிடைக்க போறது இல்ல, இருக்கிற சத்தை அந்தந்த பார்ட்ஸுக்கு கொண்டு சேர்க்கறது இல்ல. அப்போ கிடைக்கிற சத்து எல்லாம் அந்த செல்கள் வந்து அந்த கொழுப்பு சத்துக்களையோட உறிஞ்சி நீரையும் கொழுப்புகளையும் உள்வாங்கி செல்கள் வந்து ரெட்டித்தாயிருது. அதனால உடன் பருமனோட ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றதை இவங்க தவிர்க்கணும். என்னெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்றேன், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதும் சொல்றேன். இந்த தைராய்டு வந்து ஒரு விஷயமே கிடையாது. தைராய்டு குறை இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் இந்த தைராய்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் சில மெத்தடுகள் மூலமா உணவுகளில் எடுத்துக்க சில பொருட்களை சேர்க்கறது மூலமா அந்த தைராய்டை வந்து சுரப்பை வந்து நார்மலா சீர்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து இந்த தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்சவங்க என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடணும், நேச்சுரலா இயற்கையா விளையிற பொருட்களை சாப்பிடணும். புரியுதுங்களா? அதாவது பாக்கெட்ல அடைச்ச ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள் சாப்பிடக்கூடாது, நிறமிகள் நிறைந்த உணவை சாப்பிடக்கூடாது. அதாவது நிறைய காலம் கெட்டு போகாம பிரிசர்வேட்டிவ் ஐட்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துடணும். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அயோடின் பற்றாக்குறை, சுரப்பு இல்ல, ஒன்னு சுரப்பு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இவங்க பிரிசர்வேட்டிவ் ஐட்டம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு சோடியம் குறைச்சிடணும். அப்போ குறைவா இருக்கிறவங்களுக்கு சோடியத்தை சேர்க்கணும். அப்போ அயோடினை சேர்க்கணும். அப்போ இது என்ன செய்யணும், ரெண்டு பேரும் என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல நம்மளுக்கு குறை இருக்கா நிறை இருக்கா இந்த மாதிரி பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாத இன்னொரு வகையான தைராய்டும் இருக்கு. அது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, அந்த அளவு ரொம்ப கஷ்டப்படுத்துறது இல்லை. இந்த ஹைப்போ இருக்கிறவங்களுக்கு தான், அதாவது குறை தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குழந்தையின்மை, நீர் கோர்த்துக்கிட்டு கர்ப்பப்பையிலையும் அந்த கொழுப்பு கட்டிகள் நீர் கட்டிகள்லாம் கோர்த்துக்கிட்டு அவங்களோட பாடி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறதுனால, ஏன்னா அவங்களுக்கு சோர்வடைஞ்சிடறாங்க, அதனால ரத்த சோகை இருக்கு, அதனால சோர்வடைஞ்சிடறாங்க, அவங்களால நிறைய ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல, அதனால வெயிட் போட்டுட்டே போறாங்க. இந்த பிரச்சனை இருக்கு. இவங்க வந்து உணவு முறையிலே கண்ட்ரோல் கொண்டு வரணும். உணவுகளை கரெக்டான உணவுகளை நான் சொன்ன சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள், நிறமி அடங்கிய உணவுகள், பாக்கெட் ஃபுட்டுகள், பிரிசர்வேட்டிவ் ஃபுட்டு எல்லாத்தையுமே குறைச்சிட்டு நல்ல கீரைகள், காய்கறிகள், நல்ல இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை உணவுல சேர்த்துட்டு ஒர்க் அவுட் முக்கியமா. இதுல வந்து கொஞ்சம் உங்க உடம்ப நீங்க தான் நல்லபடியா சீர்படுத்த முடியும். வேற யாரோ வெளியில இருந்தெல்லாம் ஒரு ஆள் வரவே முடியாது. நம்ம உடம்ப நம்ம தான் பேணணும், நம்ம தான் நேசிக்க கத்துக்கிடணும். நம்ம உடம்ப நம்ம நேசிக்கலன்னா வேற யார் நேசிப்பா? கடவுளே நம்மளை நேசிக்கணும்னா நம்ம உடம்ப பேணி காப்பாற்றணும் இல்லையா? அப்போ நம்ம கையில தான் இருக்கு. அதனால நமக்கான வேலையை அடுத்தவங்களுக்காக செய்ய போறது கிடையாது. நம்ம உடம்ப கவனிக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டியா இருக்கணும். அப்போ கண்டிப்பா உடற்பயிற்சிங்கிறத கொஞ்சம் செய்யணும். அப்போ நீங்க இவ்வளோ எடைய வச்சுக்கிட்டு நான் போய் நடக்கேன் வைக்கேன் அப்படின்னு ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்டும் பண்ணக்கூடாது. அப்போ ஏற்கனவே நீங்க சோர்வாயிருவீங்க, மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கு, D3 குறைபாடா இருக்கு, விட்டமின் அதாவது அயன் பற்றாக்குறையோட இருக்கு. அப்போ என்ன செய்யணும், முதல்ல எண்ணத்தை கொண்டு வரணும். உணவுல தான் ஒரு டயட் சார்ட்டு, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். உணவின் மூலமாக முதல்ல இன்புட்டை கரெக்டா செஞ்சுட்டு முதல்ல கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் உடல் எடை கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்புறம் நீங்க கொஞ்சம் மெல்ல கொஞ்சம் ஒர்க் அவுட். எப்பவுமே ரொம்ப ஒர்க் அவுட், ஹெவி ஒர்க் அவுட், நான் போய் அவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு நான் ஓடுறேன், ஜிம்ல போய் ரன்னிங் போறேன், பார்க்ல போய் ரன்னிங் போறேன்னு போகக்கூடாது. அப்போ சில மூட்டுகள் வலி வந்துடும். ஏன்னா அவ்வளோ உடல் எடையை வச்சுக்கிட்டு நம்ம ஹெவி ஒர்க் அவுட் பண்ணும்போது முட்டு வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரி மசில் ஏற்கனவே அவங்களுக்கு மசில் பெயினா இருக்கும். அப்போ அது ரிஸ்க், அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நம்ம முதல்ல டயட் சார்ட் ஃபாலோ பண்ணணும். உணவுல வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து என்ன தேவை, இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டுக்கெல்லாம் மல்லி, உலர் திராட்சை, வெல்லம், இந்த மாதிரியான இதுகளெல்லாம் சேர்த்துட்டு நைட்டே நனைய போட்டு மார்னிங் எந்திரிச்சோன்னா அதெல்லாம் அரைச்சி எம்டி ஸ்டொமக்கில் அதை வந்து குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வரணும். அப்போ தைராய்டு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, சோடியம் கலந்த உணவுகள், அதான் அயோடின் பற்றாக்குறையினால தான் ஹைப்போ வருது இல்லையா, சோடியம் கலந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிடணும். அது எதுலலாம் இருக்கு, கீரைகள்ல இருக்கு, இந்த மாதிரி சத்தான காய்கறிகள்ல இருக்கு, கீரை வகைகள்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க எடுக்கும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காவே எல்லாத்துலேயுமே, எல்லா காய்கறியிலுமே உங்களுக்கு தேவையான சோடியம் இருக்கு, அயன் இருக்கு, அயோடைன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ
உப்புலையும் இருக்கு. அது என்ன மாதிரி உப்பு? இப்ப சிலர் வந்து அயோடைஸ்ட் உப்பு நிறைய எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அயோடைஸ்ட் உப்பு அதிகமா எடுத்தாலும் தைராய்டு பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அயோடைன் வந்து பற்றாக்குறை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நல்ல விளை நிலங்கள்ல நல்ல உப்பு தயாரிக்கப்பட்டு அந்த உப்பு சாப்பிட்டாலே போதும். அயோடின் கலந்த உப்பு நீங்க எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட வேணும்னு அவசியமே கிடையாது. இந்த இயற்கையான உப்பு விளையுது இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல, அந்த உப்பை எடுத்தாலே போதும். அதுலயே அயோடின் இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையானது நம்ம விளைநிலங்கள்ல விளையக்கூடிய உப்பு எடுத்தாலே போதும். அயோடின் சார்ந்த உப்பு எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அயோடின் பற்றாக்குறை உள்ள சில மாநிலங்கள்ல அயோடின் பற்றாக்குறையோட இருக்கிறவங்களுக்கு தான் அயோடின் கலந்த உப்பு வேணும். ஆல்ரெடி நமக்கு சோடியம் கலந்த உப்புலையே எல்லாமே இருக்கு. நம்மளோட விளைநிலத்துல விளையிற உப்புலையே இருக்கு. அதனால அந்த இதுக்கும் நீங்க போக வேண்டாம். நல்ல நம்ம விளைநிலையில விளையிற தானியங்களா இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், உப்பா இருக்கட்டும், எல்லாம் நம்ம நாட்டில் விளையிற பொருட்களே நம்ம நாட்டில் உள்ள மனிதர்கள் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பற்றாக்குறையில இருந்து நம்ம நிவர்த்தி படலாம். உடல் பருமனை குறைத்திடலாம். இதன் மூலம் இதை குறைக்கிறது மூலமே ஒர்க் அவுட்டு இதெல்லாம் பண்றது மூலமாவே கர்ப்பப்பையும் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில உள்ள கொழுப்புகள் நீர்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டுரும். உடலுக்குள்ள உள்ள கழிவு தேங்காது. அப்போ தேங்காத பட்சத்துல கர்ப்பப்பையும் நல்லா ஆயிரும். அப்போ குழந்தை பிறப்புக்கு இது எளிமையான வழியா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணாலே கரெக்டா இருக்கும். குழந்தையின்மை பிரச்சனை பத்தி பேசும்போது பிசிஓடி பத்தி பேசாம இருக்க முடியாது. இப்ப முன்னாடி கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிசிஓடி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்ப வந்து பரவலா எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. வளரிளம் பெண்கள் எல்லாருக்குமே வந்து பிசிஓடி 80% வந்து இருக்கு. எதனால இப்ப வந்து அதிகமாயிடுச்சு பிசிஓடி எண்ணிக்கை அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே மார்கழி மாசத்துல வந்து எந்திரிச்சு வெளியில வந்து கோலம் போட்டு உட்கார்ந்து குனிஞ்சி கோலம் போட்டு இந்த சிஸ்டம் இருக்கும். இதெல்லாம் அந்த மசில்ஸுக்கு, கோர் மசில்ஸுக்குலாம் ரொம்ப நல்லது. அப்போ கட்டிகள் ஃபார்ம் ஆகாது. நம்ம ஆக்சிஜன் சப்ளை உள்ள நம்ம இயற்கையாகவே அது கிடச்சிச்சு. இப்போ அந்த சிஸ்டமே குறைஞ்சிருச்சு. நான் வந்து அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் நம்மளோட வாழ்க்கை முறை அந்த மாதிரி நவீனமாக மாற்றப்பட்டுருச்சு. இப்போ நாங்கள்லாம் கிராமத்தில் வளர்ந்தோம். அப்போ என்ன செய்வோம்னா, காலையில் எந்திரிச்சு சாணியை எடுத்துட்டு வந்து முத்தம் தெளித்து கோலம் போடுறதே ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த குத்த வச்சு உட்காந்து அதை பண்ணும் போதே இந்த வயிற்று பகுதி தசைகள்லாம் அந்த தசைகளுக்கு தேவையான ஒர்க் அவுட் கிடைச்சிரும். அப்போ காலையில எந்திரிக்கும் போது நல்ல ஆக்சிஜன் மூச்சு பயிற்சி கிடைச்சிரும். இப்போ உட்கொள்ற மூச்சு தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இப்போ எத்தனை பேர் நம்ம லைஃப்ல மூச்சு பயிற்சி பண்றோம்? மூச்சு பயிற்சியே பண்றது இல்ல. அங்கதான் எல்லாமே ஆரம்பிக்கும். பிராண வாயு உள்ள போகுது இல்லையா? எல்லா பிரச்சனைக்குமே நம்மளோட பிராணன் சரிவர இல்ல, கிடைக்கல, ஆக்சிஜன் ஒழுங்கா எல்லா பார்ட்ஸுக்கும் எல்லா திசுக்களுக்கும் எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் இல்ல அப்படிங்கும் போதுதான் எல்லா கெட்டதெல்லாம் போய் டெபாசிட் ஆகுது. இப்போ இதை நம்ம கரெக்ட் பண்ணணும். எப்படி? என்ன இல்ல, ஏன் வந்து அது கொழுப்பு கட்டிகள் பிசிஓடிலாம் வந்து சேருது? அப்போ நமக்கு ஒர்க் அவுட் இல்ல, ஆக்சிஜன் ரத்தத்துல ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிருச்சு. ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சதுனாலதான் தேவையில்லாதெல்லாம் போய் டெபாசிட் ஆகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் அதுக்காக இப்ப எல்லாரும் போய் கோலம் போடுங்க உட்காருங்கன்னு சொல்லல. ஆனா நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னு ஒண்ணு இருக்கு. என்னது? நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு 10 தோப்பு கரணம் காலையில ஒரு 20 தோப்பு கரணம் போடலாம். நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு 10 தோப்பு கரணம் போடலாம். டைம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது இந்த கோர் மசில வந்து டைட் பண்ணும்போது, அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணும்போது அந்த நரம்பு ரத்த ஓட்டங்கள்லாம் நல்லா சீரா நடைபெறும். அப்போ அந்த இடத்துல தேவையில்லாத கொழுப்பு, ஆசிடு, கட்டிகள், நீர் கட்டிகள்லாம் போய் தங்குமா? தங்காது. நம்ம அந்த இடத்துக்கு ஒர்க்கே கொடுக்கறது இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க. போய் காலையில் சேரில் உட்கார்ந்தாங்கன்னா ஃபுல்லாக சேரில் தான் உட்கார்ந்து ஒர்க்கு. இந்த இடத்துக்கு வேலையை மூவ்மெண்ட்டே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிசிஓடி பிரச்சனை அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏன் வந்துட்டு இருக்கு? அவங்க ஒரு நாளாவது யோசிச்சிருப்பாங்களா? உட்கார்ந்தே வேலை செய்யறதுதான். இந்த இடத்துக்கு அதிகமா வேலையே கிடையாது. உட்கார்ந்துட்டாங்கன்னா, ஒன்ஸ் உட்கார்ந்துட்டாங்கன்னா எப்போ ரெஸ்ட் ரூம் போறதுக்கு வேணா மேக்ஸிமம் எந்திரிப்பாங்க, லஞ்ச் எடுக்கிறதுக்கு எந்திரிப்பாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. அப்போ எங்க போய் டெபாசிட் ஆகும்? ஒரே அசையாம உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம பாடி மூவ் பண்ணும் போது எல்லாம் அங்கங்க போய் தேவையில்லாத வெளியில போயிடும். அப்போ ஒரே இடத்துல உட்கார்ந்தே இருக்கிறவங்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை அதிகம் வரும். அப்போ அவங்க வெயிட் அதிகமா. உட்கார்ந்தே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? சாப்பிடவே வேண்டாங்க, தண்ணியோ ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தே ஒரு இடத்துல இருந்தா அவங்களால எந்திரிச்சு நடமாடுறது எவ்வளவு கஷ்டம். வெயிட் போட்டுரும். இந்த இடம் மட்டும் வெயிட் போட்டுரும். இடுப்பு பகுதி, வயிறு பகுதியை சுற்றி சதை போட்டுரும். காரணம் இதான். உட்கார்ந்தே இருக்கிறதுனால அந்த கெட்டது கழிவுகள்லாம் வெளியே போக முடியாம, ஏன்னா நம்ம ஒர்க் அவுட்டே பண்ணல, எந்திரிச்சு கூட நடமாடல. அதனால இந்த மாதிரி ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்களுக்குலாம் ஒரு 1 hour ஒன்ஸ் அப்படி கொஞ்சம் எந்திரிச்சு நடங்க. எந்திரிச்சு ஒரு கீழே குனிஞ்சி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு 2 தோப்பு கரணம் போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்ல,
அதாவது இப்போ குழந்தைக்காக காத்திருக்கிற பெண்களுக்காக மட்டும் நான் இந்த அட்வைஸ் சொல்லலை. இப்போ பூ பெய்து இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைகளுக்காகவும் நான் பேசுறேன். தாய்மார்கள் எல்லாருமே இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிடணும். ஏன்னா இது எவ்வளவு இப்போ இந்த ஜென்ரேஷன்ல குழந்தையின்மையை பத்தி நம்ம பேசுறோம். அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த நிலைமை வராம இருக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம அதை வந்து விரிவா பார்ப்போம். என்ன மாதிரி உணவுகளை, அதாவது முன்னாடி உள்ளதை பின்னாடி, அதாவது பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே யோசிக்கிறது தான் தாய்மை. இப்போ இந்த தாய்மை வந்து எவ்வளவு பெரிய பொக்கிஷம். இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பத்தி பேசுறோம், இதை வந்து எப்படி சீர்படுத்தணும்னு பேசுறோம். அடுத்த தலைமுறைன்னு இருக்குல்ல, நம்மளோட அடுத்த தலைமுறை இதுல இருந்து பாதிக்கப்படாம இருக்கணும்னா அதுக்கு என்ன காரணங்களையும் நம்ம பேசலாம். இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மேடம், சேலம்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. கேசவன் மேடம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க. மேடம். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. மேடம், இப்ப எனக்கு ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க ஐயா. அது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன். சரியா, எவ்வளவு காலமா இருக்கு உங்களுக்கு தைராய்டு? எடுத்துட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை வருமா? இந்த ஆக்சுவலி ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம்னா என்ன, அதனோட பின்விளைவுகள் என்னன்னு கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்றீங்களா மேடம்? கண்டிப்பாயா, கண்டிப்பா சொல்றேன்யா. உங்களுக்கு எவ்வளவு காலமா அந்த தைராய்டு இருக்கியா? ஹைப்பர் தைராய்டு பிறந்ததுல இருந்தே இருக்கு மேடம். பிறந்ததுல இருந்தே இருக்கா? சரி சரி சரி, ஓகேயா. கண்டிப்பா நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன்யா. டிவி பாருங்கய்யா, லைன் கட் பண்ணிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிலருக்கு இதுல வந்து 2 வகை இருக்குன்னு. சிலருக்கு தொற்று, இப்போ தைராய்டுங்கிறது தொண்டையில தான் இருக்கு. ஒண்ணு ஹைப்போவா இருக்கலாம், ஹைப்பரா இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து சின்ன குழந்தையிலே இருக்குன்னா ஒரு சில வேளை இவங்களுக்கு ஒரு வைரஸ் தொற்று ஏற்பட்டு இருக்கலாம். சிறு வயதுல இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு குழந்தைகளே சில நேரம் வைரஸ் தொற்று ஏற்பட்டுரும். இந்த ஹைப்பருக்கும் இடையில இவங்க வந்துருவாங்க. ஏன்னா ஒரு தொற்று ஏற்பட்டதுனால இவங்களுக்கு வந்து தைராய்டு சுரப்பு செல்களை, அந்த கிளாண்ட் இருக்கு இல்லையா, தைராய்டு கிளாண்ட் தொண்டையில, அப்போ அந்த செல்கள் வந்து அந்த வைரஸால அழிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு தைராய்டு சுரப்பே இல்லாம போயிருக்கலாம். அதாவது அதோட அளவு ரொம்ப குறைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை வைரஸ் தொற்றால இந்த தொண்டையில அவங்களுக்கு வந்து செல்கள் அழிக்கப்பட்டதுனால சின்ன வயசுல இருந்தே இவங்க வந்து தைராய்டு உள்ளவங்களா இருக்காங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? இவங்களுக்கும் அதே தான், அனிமிக்கா தான் இருப்பாங்க. இப்போ வெயிட் சிலருக்கு ஓடும், சிலருக்கு வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்யணும்? இவங்களுக்கும் மசில்ஸ் லாஸ் ஆகலாம், முடி கொட்டலாம், அதாவது ரொம்ப வீக் ஆவாங்க, கால் வலி வரும். ஏன்னா அவங்களோட எல்லா செல்களுக்கும் எல்லா சுரப்பும் எல்லா சத்துக்களும் சரிவர கொண்டு எடுத்து செல்லாது. இந்த தைராய்டு சுரப்பி தான் எல்லா செல்களுக்கும், அதாவது பிட்யூட்டரியா இருக்கட்டும், ஆண்மை சம்பந்த பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், ஆண்மை சம்பந்த பிரச்சனையா இருக்கட்டும், வயிற்று பகுதி ஜீரண கோளாறா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த தைராய்டு கிளாண்ட்ல சுரக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி சுரந்தாதான் உணவு டைஜஸ்ட் ஆகும். அப்போ இந்த உணவு சரியா டைஜஸ்ட் ஆகி சத்துக்கள்லாம் எல்லா செல்களுக்கும் கிடைக்க பெறலைன்னா என்ன ஆகும்? தேவையான சத்துக்கள் கிடைக்காம போயிருமா? முடி கொட்டும், அவங்களுக்கு வீக்கா இருப்பாங்க, முட்டு வலி வரும், கால் வலி வரும். இதை நீங்க தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வைரஸ் தொற்றால ஏற்பட்டா அவங்க வந்து கடைசி வரைக்கும் தைராய்டு வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிற மாதிரி தான் வரும். நீங்க இப்ப எந்த கட்டத்துல இருக்கீங்கன்னு தெரியலையா? நீங்க நம்மளோட வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா இது வந்து உண்மையிலேயே தொற்றுனால ஏற்பட்டதா, இல்ல உங்களோட அளவு எந்த அளவுல இருக்கு, உங்க T3 T4 அளவு என்னமா இருக்கு, இது வந்து சரி பண்ண முடியுமா? இந்த அளவுல உள்ளவங்களுக்கு உணவு கட்டுப்பாடின் மூலமாகவும் இந்த சத்துக்களை ஏற்றுவதன் மூலமாகவும் D3 இப்ப இந்த தைராய்டு உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா உண்மையா கேட்டுக்கிடணும். காலையில வாக்கிங் போறாங்க, சாயங்காலம் வாக்கிங்கே போறது கிடையாது. என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, வாக்கிங்கிறது ஈவினிங் இருக்கணும். மாலை வெயில்ல தான் விட்டமின் D3 அதிகமா இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும். நான் ஈவினிங் தான் விளையாட சொல்றாரு, காலையில தான் படிக்க சொல்றாரு. ஈவினிங் D3 வந்து ஈவினிங் மாலை வெயில்ல தான் கிடைக்கும். அப்போ தைராய்டு உள்ளவங்களா இருக்கட்டும், என்ன அதாவது வெயிட்டை குறைக்கணும் நீங்க நடக்கிறீங்களா இருக்கட்டும், உடற்பயிற்சி காலையில எவ்வளவு இம்பார்ட்டனோ காலையில பண்றதுக்கு தான் இப்ப டைம் இருக்கு நமக்கு. அதே மாதிரி சாயங்காலமும் நீங்க ஒரு 1 hour நடங்க. சாயங்காலம் கிடைக்கிற வெயில்ல D3 இருக்கு. இந்த D3யோட அளவு உங்களுக்கு உடம்புல ஏறும் போதே, பேனல் தான் நம்மளோட உடம்பு, அந்த D3 எடுத்து உள்ள செலுத்தும் போதே ரத்தத்துல உள்ள தேவையில்லாத கழிவுகள் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. D3யோட அளவு அதிகமாகி அயனோட சத்தை இழுக்கிற கெப்பாசிட்டிக்கு அந்த பிளட்ல எல்லா செல்லுகளுக்கும் கொஞ்சம் பவர் வந்துடும். அப்போ எனர்ஜி, தேவையான எனர்ஜி எல்லா செல்லுக்கும் கிடைச்சி அந்த அது செரிமான வேலையா இருக்கட்டும், எல்லா நரம்பு பிரச்சனைகளாக இருக்கட்டும், கண் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே வரும்.
இதை நீங்க அதிகமா மாத்திரை எடுக்கிறது நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு சுத்தமா தைராய்டு சுரப்பே இல்லை அப்படின்னா மாத்திரை எடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க நேர்ல வந்தீங்கன்னாயா நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி பற்றாக்குறை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல உணவு கட்டுப்பாடுகளையும் உள்ளுக்குள்ளான மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்யா. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்க உடம்ப பரிசோதனை பண்ணி பார்த்து சரி பண்ணிடலாம். வாங்கய்யா. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சந்திரன்மா. எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. கேட்கலாமா? ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா என் பேரு சந்திரன்மா. சொல்லுங்க ஐயா. தேனி டிஸ்ட்ரிக்ட் பேசுறேன். சரிங்க ஐயா. 6 மாசம் முன்னால 2 கால் மூட்டு ஆபரேஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது. சரியா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்க. கால்ல அந்த மெதுப்பு இதா இருக்கு, கொஞ்சம் மெதுவாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்ல ஐயா, பெருவிரல்ல நரம்பு கொஞ்சம் இது பண்ற போல இருக்கு, சுருக்கானது போல இருக்கு. என்ன காரணமா? ஐயா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்க, 2 முட்டுக்கும் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அட் டைம் பண்ணமா. சரி சரியா. இது நரம்பு தூக்குன மாதிரி இருக்கா? நரம்பு இல்ல, கால் அந்த முழங்கால வந்து மரமரத்து போன போல ஒரு ஃபீலிங். சரி சரியா சரியா. இதுக்கு பெருவிரல் இருக்கு பாருங்க, அது பக்கத்துல நரம்பு வந்து கொஞ்சம் வலி எடுக்குது. சரி சரிங்கய்யா. சரி, இப்ப 6 மாசம் தானே ஆகுது, நான் இதற்கான விளக்கம் சொல்றேன்யா. சரி. ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா முட்டி வலிக்காக முட்டி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கிட்டலாம் நம்மளோட வைத்தியசாலைக்கு நிறைய பேர் இதே முட்டு வலியில வராங்க. இப்ப இதற்கு இந்த முட்டு வலிக்கு முட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் தீர்வா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். இந்த முட்டி வலியில காலங்காலமா வயசானவங்களாம் அவதிப்பட்டுட்டு தான் வராங்க. அவங்க எல்லாருமே முட்டை அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு பழகணும். நமக்கு நாமே கேட்கணும். ஏன்னா நமக்கு கடவுள் வந்து 6 அறிவை கொடுத்துருக்காரு. நம்ம வந்து சிந்திக்கணும், நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்னைக்கு அதிகமா சிந்திக்க சிந்திக்க தான் விடை கிடைக்கும். தேடலுக்கு அப்புறம் தான் விடை கிடைக்கும். நம்ம உடம்பு வந்து பொக்கிஷம். இப்படி போன உடனே ஆப்ரேஷன் போடக்கூடாது. என்னைக்குமே உடம்புக்கு எதுவும் ஒரு பிரச்சனையா ஒரு 10 டாக்டரையாவது விசாரிங்க. உடனே ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு காலை கொடுத்துட்டீங்கன்னா பாதிக்கப்பட போறது நீங்க தான். இப்ப முட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டா இப்ப ஐயாக்கு நல்லா தானே இருக்கணும். ஏன் மரத்து போகுது, ஏன் கால் வீங்குது, ஏன் பிரச்சனை இருக்கு, வரக்கூடாது இல்லையா? நம்ம அதையும் யோசிக்கணும். ஐயா மாதிரியே உள்ள இன்னும் நிறைய பேருக்கும் சேர்த்துதான் அந்த பதில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, முட்டி வலினா ஏன் வருது அப்படின்னு தான் யோசிக்கணும். நம்மளோட அனைத்து உறுப்புகளுமே தேவையில்லாத கழிவுகள் அங்க போய் டெபாசிட் ஆகும் போதுதான் இந்த வலிகள் ஏற்படுது. வலியே இல்லைன்னா வலியே இல்லாம சிலர் இருக்காங்க. எல்லாம் ஒர்க் அவுட் நிறைய பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வேலைகளை பார்ப்பாங்க. அவங்க அதாவது அவங்களுக்கே தெரியாம நல்ல உணவுகளா எடுத்திருந்திருப்பாங்க, கழிவுகளே அவங்களுக்கு தங்கி இருக்காது. இந்த மாதிரி வலி இருந்துட்டாலே, நம்ம வலி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரியா, இந்த மாதிரி வலிகள் வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் ஒரு குறைந்தது 6 மாசத்துக்கு ஒரு முறை வயிற்றின் கழிவுகளை அகற்றுவதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முதல் பரிந்துரை. ஏன்னா கழிவுகள் உள்ள சேர்ந்து இப்ப மலம் இறுகி போகுதுன்னு வச்சுக்கோங்க, பித்தம் அதிகமாகி மலம் இறுகி போச்சு, அங்க உண்டாகிற அதிகப்படியான வாயுக்களும் எங்க வந்து சேர்ந்துரும், ஒண்ணு கீழே போகும் இல்லைன்னா மேல வரும் இல்லையா? அப்போ முட்டுகள்ல போய் தேங்கிரும். இப்ப நீ ஊர்கள்ல செப்டிக் டேங்கை எடுத்து பாருங்க, கழிவுகள் போய் சேர்ற இடம், அங்க எவ்வளவு கேஸ் இருக்கும் தெரியுமா? அத்தனை கேஸும் கழிவு சேர்ற டேங்க்ல அவ்வளவு இருக்குன்னா நம்ம உடலுக்குள்ள கழிவுகள் வெளியேறனா அதே கேஸ் அதே நீர் தானே கோர்க்கும். அதே கண்டிஷன் தான் நம்மளோட உடம்பு. நமக்கு தெரியறது இல்லை, நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. கழிவுகள் வெளியேறாமை தான் இந்த வலிக்கு காரணம். அப்போ ஜாயிண்ட்கள் இந்த ஐயாவுக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். தேவையில்லாத நீர் வெளியேறாம, தேவையான கழிவுகள் வெளியேறாம, வாயுக்கள் நீருக்கெல்லாம் சேர்ந்து இந்த முட்டிகள்லையும் அங்கங்க போய் சேர்ந்து ஐயாவுக்கு இந்த முட்டி வலி ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அப்போ இவங்க வந்து பல வருட காலமாக இந்த முட்டி வலியோடையே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த முட்டை கவனிக்கல, அவங்களோட உடல்ல உள்ள கழிவுகளை அதிக காலம் வெளியேற்றாம இருந்ததுனால இந்த முட்டு பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு போயிட்டாங்க. இப்ப நம்மளோட வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உடலில் உள்ள கழிவு, இவங்களுக்கு முட்டு வலி ஏன் வந்தது, நீர் வெளியேறாமையா, அதிகப்படியான கொழுப்பு தங்குறதுனாலயா, மலம் கழிக்காதனாலயா, இது எதனால வந்தது, சர்க்கரை வியாதியாலயா, இந்த மாதிரி கரெக்டா உடம்பை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உடல் கழிவுகளை நீக்கி உணவு முறைகளை சரி செய்து உடலுக்குள் இந்த வியாதி திரும்ப வராம இருக்க உள்ளுக்குள் மருந்துகள், முட்டிகள் ஒற்றடங்கள், மசாஜ் ஒற்றடங்கள் கொடுக்கும்போது இந்த வலி சரியாயிருங்க. நீங்க வாய்ப்பு இருந்தா நேரில் வந்து பாருங்கய்யா. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம்.
நேர் இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு கலைச்செல்விங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க குஜராத்ல இருந்து பேசுறோம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. ஓகே ஓகே. மேடம் குட் ஈவினிங். சொல்லுங்கம்மா உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கம்மா. நாங்க குஜராத்ல இருந்து பேசுறோம் மேடம். சரிம்மா சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு வந்து ஏஜ் அட்டன் ஆகியிருக்காங்க. சரிங்கம்மா. ஆனா அந்த சமயத்துல வந்து நாங்க இந்த மாதிரி கர்ப்பத்தை கிளீன் பண்றதுன்னு என்னென்னமோ கொடுப்பாங்க இல்லையா, கொடுப்பாங்க, நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணலைங்க மேடம். சரிம்மா. ஆனா அதனால இப்ப அவளுக்கு 21 இயர் ஆச்சு. சரிம்மா. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுங்களா? கண்டிப்பாமா. கர்ப்பத்தை கிளீன் பண்றது அந்த மாதிரி ஏதாவது? கண்டிப்பாமா, கண்டிப்பா இருக்குது. நீங்க உங்களோட தாய்மையை நான் வணங்குறேன். உங்க குழந்தைய நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு தவிப்பு, ஒரு தாயோட உணர்வை நான் மதிக்கமா. இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேம்மா. சரிம்மா. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அடுத்த தலைமுறையே வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போறது. இந்த மாதிரி தாய்மார்கள் எல்லாரும் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த குழந்தையின்மை, பிசிஓடி இது எதுவுமே எல்லாத்துல இருந்து விடுபடலாம். இப்பமும் ஒண்ணு கெட்டு போகலாமா. நீங்க இப்பமும் அவங்களோட மாதவிடாய் சமயத்துல நல்ல உளுந்தங்களிகள் கொடுங்க, வெந்தய களிகள் கொடுங்க, நல்ல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய்களை பயன்படுத்தி களிகளில் மேல் ஊற்றி கொடுங்க. நல்ல தேங்காய் பூ போட்டு தேங்காய் பால் எடுத்து களிகள் பானங்களை அதுல கொடுங்க. வெந்தய களி கொடுங்க, பச்சரிசி வெந்தய களின்னு சொல்லுவாங்க, அது எப்படி தயார் பண்றதுன்னு பாருங்க, அது கொடுங்க. வெந்தய களி கொடுங்க, உளுந்தங்களி கொடுங்க. மீதி வேற என்னெல்லாம் கொடுக்கலாம்? கர்ப்பப்பைய நல்லா படுத்தணும்னா அந்த மாதவிலக்கான சமயங்களில உள்ளுக்குள்ள வேப்பலைய அரைச்சு கொடுக்கலாம். அப்போ உள்ள கழிவுகள் கசடுகள்லாம் வெளியில வந்துடும். எப்பவுமே ஆரம்பத்திலே இதை உள்ள ஸ்டோர் பண்ணவே விடக்கூடாது. கழிவுகளை வந்து தேக்கம் வந்து நல்லதே கிடையாது இல்லையா? அப்ப மலமா இருந்தாலும் சரி, மாதவிடாய் பிரச்சனைகளும் இருந்தாலும் சரி, அந்த தேவையில்லாத கழிவுகளை நம்ம வெளியேற்றணும். முறையா வெளியேற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? அதாவது யூட்ரஸை ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கான உணவுகளை நம்ம வந்து உளுந்துல அவ்வளோ விசேஷங்கள் இருக்கு. உளுந்தங்களி கருப்பட்டி கலந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கலாமா. வெந்தய களி கொடுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கழிவுகள் உள்ள தேங்காம இருக்கணும் இல்லையா? அந்த கர்ப்பப்பைக்கு ரொம்ப உஷ்ணமான பொருட்களை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி டயத்துல எல்லாம் சிக்கன் கொடுத்துறாதீங்க. சூடை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கொடுக்காதீங்க. இப்ப இருந்தே சுத்திகரிக்கப்பட்ட பொருள், உணவுப் பொருட்கள்னு சொன்னேன் இல்லையா? கோதுமை, மைதா, வெள்ளை ரவை, மேகி, நூடுல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 21 இயர்ஸ் ஆகுதுன்றீங்க, அடுத்து நீங்க மேரேஜ் பண்ணுவீங்க, உடனே குழந்தை அந்த மாதிரி போறதுனால இப்போ கொஞ்சம் அதற்கான என்னைக்கோ ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஆசைகள், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும். எப்பமோ எடுத்துக்கலாம். இதை வந்து ரெகுலரைஸா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி உணவு வேலை, முன்னும் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இரவு வந்து ஒரு 7 மணி 7:30க்குள்ளாக எடுத்துடணும். என்னைக்குமே செரிமான கோளாறு தான் முதல் காரணமே. செரிமானம், தூக்கம் இதெல்லாம் நல்லா இருக்கும்போது எந்த ஒரு குறைபாடும் வராது. அப்புறம் உணவுல டெய்லி கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் கொடுங்க. முருங்கைக்கீரையில நிறைய அயன் இருக்கு. அந்த மாதிரி உணவுகளை கொடுங்க. நெய் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உணவுகள்ல நல்ல நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கர்ப்பப்பைய பலப்படுத்துற மாதிரி உணவுகள் பலப்படுத்தணும். பலவீனப்படுத்துற கலர் நிறமிகள் இருக்கு சொன்னேன் இல்லையா, கலர் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் டெய்லி உங்க பொண்ணை காலையில ஒரு 20 தடவை, சாயங்காலம் ஒரு 20 தடவை வாக்கிங் ரன்னிங்லாம் போனா ஓகே. அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா டெய்லி காலையில ஒரு 20 தோப்பு கரணம், சாயங்காலம் ஒரு 20 தோப்பு கரணமா. இதே மாதிரி ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைகளை இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் வேணும், உணவுகளும் அதுக்கேற்ற மாதிரி சத்தான டயட் சார்ட் டெய்லியுமே காய்கறிகளை சேர்த்துருங்க. நான்வெஜ் சாப்பிட்டாலும் காய்கறிகளை எடுத்துக்கோங்க. ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப முக்கிய தேவை. இதை தவிர்த்துருங்க. நிறமிகள், இந்த சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள், ரீஃபைண்ட் ஆயில்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு நல்லா தூங்கணுமா. இரவு தூக்கத்தை வந்து போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் குறைக்க சொல்லிருங்க. உங்க பொண்ணுல எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் இந்த போன் பார்க்குற பழக்கம் வந்து ஒரு 9 மணிக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு 9 மணிக்கு அப்புறம் தூங்குறதுல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். எல்லா உடம்பு நோய்களுக்கும் தூக்கம் தான் முதல் காரணம். அதனால தூக்கத்தை சரியா தூங்கணுமா. இதை மட்டும் சொல்லுங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேர இணைப்பு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கங்க. உங்க பெயர் சொல்லுங்க. நாகராஜங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோடு மாவட்டங்க. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. சரிங்க ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க ஐயா.
இன்னும் தலைவலிக்குதுங்க, அதுக்கு என்ன பண்ணுங்க? தலை வலிக்குதுங்க ஐயா? ஆமாங்க. எவ்வளவு நாளா தலை வலிச்சுக்கிட்டு இருக்கு? ஒத்தை தலைவலியா இரட்டை தலைவலியா? என்ன மாதிரி தலைவலி? ஒத்த தலைவலி 2 நாளா வலிக்குதுங்க. எவ்வளவு நாளா வலிச்சுக்கிட்டு இருக்கியா? 2 நாளுங்க. 2 நாளா தான் வலிக்கு. சளி எதுவும் இருக்காயா? அதனால இல்லைங்க. மூச்சு விடுறதுல நீங்க ஏதாவது குளிர்ந்த பானங்கள் புளிப்பான ஐட்டங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா? மோர், தயிர், கூலிங்கா ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? வீட்டு தயிர் சாப்பிட்டு லெமன் ஜூஸ் குடிச்சேன். லெமன் ஜூஸ் வீட்டு போட்டு சாப்பிட்டு குடிச்சோம். மோர் கலந்து குடிச்சிங்க. இப்போ மழை அந்த மாதிரி கிளைமேட் வேற கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? அதனால கூட உங்களுக்கு தலைவலி இருக்கலாம். நீங்க அந்த தலைவலிக்காக நான் சில டிப்ஸ் சொல்றேன்யா, நீங்க லைன் கட் பண்ணிருங்க, நான் டிவியில பாருங்க. ஐயாவுக்கு வந்து இப்போ 2 நாளா தலைவலி இருக்குன்னாங்க. இது வந்து வெளியில வந்து சீதோஷண நிலை மாற்றம் ஏற்படுது, அப்பப்ப மழை பெய்யுது. அது மட்டும் இல்ல, ஐயா மோர் கலந்து குடிச்சேன்னு சொன்னாங்க. மோர் ஒருவேளை ரொம்ப புளிப்பாக இருக்கலாம். எல்லாமே என்ன, புளிப்புகள்லாம் சரியா வெளியேறிடுச்சு, அதுக்கேற்ற உடல் உழைப்பு இருந்தா தலைவலிக்காது. அப்போ அதிகமான புளிப்பு வந்து அங்கங்க டெபாசிட் ஆயிரும். அப்போ சுவாசம் மூலமா அந்த டெபாசிட் ஆன அந்த புளிப்பானது அவங்களுக்கு சைனஸ் கிளாண்ட்ல போய் இருக்கலாம், தங்கி இருந்து அங்க மேல இருந்து வரக்கூடிய பிளாக் ஏற்பட்டு தலைவலி ஏற்படலாம். தலையில நீர் கோர்த்திருக்கலாம், புளிப்பானது மேல ஏறி இருக்கலாம். அதாவது கீழே போக வேண்டிய புளித்த வாயுக்கள் புளித்த நீர்கள்லாம் கீழே இறங்காம மேல கூட சில நேரம் நம்ம படுத்து இருந்து அந்த ஒழுங்கா ப்ராப்பரா கழிவுகள் கீழ் வழியா வெளியேறனா மேலையும் வரும். சில நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஏப்பமாக வரலாம், ரொம்ப ஏப்பத்திலேயே ரொம்ப ரொம்ப ஸ்மெல் அடிக்கக்கூடிய ஏப்பங்கள்லாம் வரலாம் சிலருக்கு. இந்த மாதிரி அதாவது கீழ் வழியா போகலைன்னா மேல் வழியாவும் ஏறும். அப்போ அவங்களுக்கு வந்து தலைவலி, புளிப்பு, தலையில புளிப்பு ஏறி அந்த மாதிரி தலைவலியை உண்டு பண்ணியிருக்கலாம். இல்ல மழையில அவங்களுக்கே தெரியாம சளி பிடிச்சிருக்கலாம். டஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அந்த சளி கோர்த்து அவங்களுக்கே தெரியாது. சளிங்கிறது இருமல் தும்மல் வந்தா தான் சளி பிடிச்சிருக்குன்னு இல்லாம லங்ஸ்ல ஒரு நீர் கோர்வை வந்து கோர்த்துக்கிடும். அப்ப சிலருக்கு வந்து உடனே தலைவலி உண்டு பண்ணிடும். தலையில் நீர் இறங்கினாலோ இல்ல இந்த கிளாண்ட்ல காற்றாறைகள்ல நீர் கோர்த்துக்கிட்டாலோ தலைவலி வரும்யா. இதற்கு வந்து எளிய வந்து ரொம்ப தலைவலி அப்படின்னா நீர்க்கோவை மாத்திரைன்னு சித்தா மெடிக்கல்ல எல்லாத்துலயுமே இருக்கு. அதை வந்து கொஞ்சம் கலந்து வெந்நீர்ல கலந்து நெற்றியில போட்டுட்டு நல்லா அப்படியே விட்டுருங்க. அது நீர் தேவையில்லாத நீரெல்லாம் வெளியேற்றி விடும். அது மட்டும் இல்லாம ரொம்ப தலைவலிக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆவி பிடிச்சு பார்க்கலாம்யா. இது நீங்க பண்ணீங்கனாலே சரியாயிரும்யா. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் வீரம் பக்கம் புதூர்ல இருந்து கலைச்செல்வி பேசுறேன் மேடம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா. மேடம் வணக்கம் மேடம், என் பேரு கலைச்செல்வி, எனக்கு வயசு 48 ஆகுது. சரிங்கம்மா. எனக்கு வந்து தொண்டையில வந்து முழுங்க முடியல, இந்த பக்கம் சைட்ல வந்து உருளையா குண்டா இருக்கு. வெளியிலயே தெரியுதா? வீக்கமா இருக்கா? வீக்கமா இருக்கு, உருண்டையா. சளி இருக்காமா? அதெல்லாம் எதுவுமே இல்ல, ஆனா முழுங்க முடியல. சரி. வெயிட் 40 கிலோ தான் இருக்கிறேன். ஓ, லோவா தான் இருக்கீங்க. தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிருக்கீங்களாமா? அதெல்லாம் எதுவுமே செக் பண்ணல. டீ காஃபி ஏதாவது குடிச்சானா ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். சரி. அதாவது சளி எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற ஃபீலே இருக்காமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, சளி எல்லாம் எதுவுமே கிடையாது. சரி. தொண்டையில இந்த டான்சில் அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிருக்கீங்களா? அது கூட செக் பண்ணல மேடம். இன்னைக்கு டிவில பார்த்த மக்கள் டிவில. சரி, உங்ககிட்ட சந்தேகம் கேட்கலாம். சரிம்மா சரிம்மா. இதுல நீங்க வந்து செக் பண்ணிடணுமா? தொண்டையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அசால்ட்டா விடக்கூடாது. நீங்க ஒன்னு தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணணும், சரிங்களா? இல்ல டான்சில் மாதிரியான ஒரு அந்த மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு வளருதாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும். இல்ல உங்களே அறியாம சளி இருக்கும், சிலருக்கு அப்படித்தான் சளி வந்து தொண்டையிலே அடைச்ச மாதிரி இருக்கும், முழுங்க வைக்க கஷ்டமா இருக்கும். என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க நேர்ல வந்தா கூட பாத்துடலாமா? உங்களுக்கு நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா, மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இல்ல டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கணும்னாலும் டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல உங்களை சோதித்து பார்த்து, இல்ல ஒரு சிலருக்கு இந்த இடத்துல வீக்கம், சிலருக்கு சளி இருக்கிறதுனால கூட நிலநீர் வீக்கம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் இருக்கா, இல்ல தைராய்டு பிரச்சனையா, இல்ல வேற டான்சில் மாதிரியான சதை வளர்ந்துருக்காங்கிறத நம்ம நேர்ல பார்த்து கூட சோதித்து தெரிஞ்சுக்கலாமா? நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இதற்கான தீர்வை தெரிஞ்சுக்கலாமா? அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. மேடம், என் பேரு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம் மேடம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. மேடம், எங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குங்க மேடம். சரிம்மா. அவங்க வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சரி. எத்தனை வயசு ஆகுது அம்மாவுக்கு?
அவங்களுக்கு 50 வயசு ஆகுதுங்க மேடம். சரி, சர்க்கரைக்கு எவ்வளவு நாளா மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா? ஆயுர்வேதிக் எடுத்துட்டு இருக்காங்களா மேடம் அவங்க? இல்ல, எத்தனை வருடமா சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு 5 இருக்காங்க? வருஷமா மேடம், 5 5 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. சரி சரிம்மா. சர்க்கரை வியாதி இருக்கறனால வேற ஏதாவது பிரச்சனைகள் உபாதைகள் இருக்காமா அம்மாவுக்கு? இல்லைங்க மேடம், ஆனா ஒல்லியா ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒல்லியாயிட்டு இருக்காங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா, இதுக்கான தீர்வு நான் சொல்றேம்மா. சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம். ஓகேம்மா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிலருக்கு ஹைப்பர் தைராய்டு அந்த மாதிரி இருக்கும்போது உடல் ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. அதாவது தைராய்டு சுரப்பு வந்து அளவுக்கு அதிகமாக சுரந்துரும். அளவுக்கு குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை தான், அளவுக்கு அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை தான். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? அதாவது சீர்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த தொண்டைக்கு இங்கே தான் தைராய்டு சுரப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இதுக்கு நிறைய ஆசனங்கள் செய்யலாம். இல்லை இதை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான எக்ஸசைஸ், இந்த மாதிரிலாம் நம்மளால சின்னதெல்லாம் வாழ்க்கையில சின்ன விஷயங்களை மாற்றம் பண்ணும் போதே இந்த மாதிரி வந்துடும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் D3 குறைவாக தான் இருக்கும், அயன் சத்துப்பாடு குறைவாக தான் இருக்கும். தேவையான சத்துக்கள் அந்த தைராய்டு அதிகமாக சுரக்கும் போதும் தேவையான எல்லா செல் திசுக்களுக்கும் இது தேவையான போதிய சத்துக்களை கொடுக்க முடியாது. அப்போ கொடுக்காம அது கழிவுள்ள வெளியில போயிடும். அப்போ கிடைக்கிற சத்தை அப்சர்வ் பண்ணி எல்லா செல்களுக்கும் கொடுக்க முடியாம போயிடும் இல்லையா? அப்போ இவங்களுக்கு வந்து உடல் பலவீனம் ஆயிரும், உடல் எடை குறையும், முடி கொட்டுதல் ஏற்படும், ரொம்ப சிக்காவாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருது அப்படின்னா, உணவு கட்டுப்பாட்டில் நம்ம வந்து இதை வந்து சரிப்படுத்தலாமா? 5 வருஷமா மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க நேரில் வந்தீங்கன்னா ஏன் வந்தது, ஏன் இந்த மாதிரி தைராய்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து குறைஞ்சிச்சு, உடம்பு குறையிறதுக்கு ஏன் இவ்வளோ குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதில் தேவையான சத்துக்கள் அயன் குறைஞ்சிருக்கும், D3 குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்றும் போது நார்மலாகவே அவங்க வந்து நல்லா ஆயிடுவாங்கம்மா. நீங்கள் நேரில் வாங்க. எதனாலன்னு அவங்கள ஒரு தடவை நீங்கள் சொல்கிறது மூலமாக இல்லாமல் மட்டும் அவங்கள பார்த்து, பேஷண்ட்டாக நேரில் பார்த்து அவங்க என்ன மாதிரியான வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்பட்ட எக்ஸசைஸு, உணவு முறைகளில் அதை வந்து சீர்படுத்துறதுக்கான உணவுகள், வாழ்க்கை முறையில் சில உணவுகளை கொண்டு வரும்போது இதுல இருந்து விடுபட்டுலாமா. இதில் வந்து சக்கராசனம் பண்ணலாம், அதான் வில்லாசனம்னு சொல்லுவாங்க, அது பண்ணலாம். கொஞ்சம் இந்த தலைக்கு கழுத்துக்கு கொஞ்சம் மசில்ஸுக்கு கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கான ஒரு சில எக்ஸசைஸ்கள் பண்ணும்போது இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகி அந்த சுரப்புகளை சீர்நிலைக்கு கொண்டு வரும். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதுக்கான டயட் சார்ட் நாங்கள் கொடுத்து எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத புரிஞ்சு அதற்கேற்றாற் போல உணவு முறைகளையும் மாற்றி கழிவுகளையும் வெளியேற்றி மருந்துகளையும் உள்ளுக்குள்ள எடுக்கணும். இப்போ நீங்கள் 5 வருஷமா அலோபதி மருந்து ஏதோ மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அந்த மருந்து 5 வருஷமா கொடுத்தும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு, இன்னும் குறையல. ஏன் குறையலைங்கிறதையும் கொஞ்சம் அவங்கள வந்து நேரில் பார்த்தாங்கன்னா அவங்கள வந்து சோதித்து இதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதற்கேற்பாற்றால் போன உணவுகளையும் மருந்துகளையும் கொடுத்து சரி பண்ணிடலாமா? நீங்க நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம், நான் சோஃபியா பேசுறேன் மேம். எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. ஓகே ஓகே மேம், குட் ஈவினிங் மேம். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேம், இப்போ ஜூன் 3 டே டைம் ஆன மேம், பீரியட்ஸ் வருது. இல்லம்மா, புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. ஜூன் 3 பீரியட்ஸ் வந்தது மேம். சரிம்மா சரிம்மா. இப்ப திரும்பவும் 23 பீரியட்ஸ் வந்துச்சு மேம். அது என்ன ப்ராப்ளம்? வயசு என்னமா ஆகுது உங்களுக்கு? எனக்கு 27 மேம் ஆகுது. 27 தான் ஆகுதா? ஏதாவது ரொம்ப ஹீட்டை உருவாக்குற மாதிரி பொருட்கள் எதுவும் சாப்பிட்டீங்களாமா? சிக்கன், வான்கோழி, இந்த மாதிரியான உணவுகள், உஷ்ணத்தை அதிகமா கொடுக்குற மாதிரி உணவுகள் எதுவும் சாப்பிட்டீங்களா? மேம், நான் முருங்கைக்கீரை தான் மேம் சாப்பிட்டேன். முருங்கைக்கீரை, கடலைக்கொட்டை 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் மேம். நான் முருங்கைக்கீரையும் கடலை கொட்டை அது. ஓ சரி சரிம்மா. அப்ப உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அயன்லாம் எவ்வளவு இருக்கு? அயன் வந்து 9 இருக்கு மேம். D3 எல்லாம் பாத்தீங்களா? கொஞ்சம் தைராய்டு இருக்கு மேம். அயோடி தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. 25 இருக்குன்னு சொன்னாங்க. தைராய்டு இருக்கு. தைராய்டுக்கு எவ்வளவு நாளமா மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? மேம், ஒரு 2 மந்த்தா மாத்திரை டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா.
இப்போ உணவு ரீதியா நீங்க ஏதாவது உஷ்ணமான உணவுகள் எடுக்கல, நைட்ல நல்லா தூங்குறீங்களா நீங்க? நல்லா தூங்குறேன். நல்லா தூங்குறீங்க. சரிங்கம்மா, நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேம்மா, நீங்க கேளுங்க. இப்போ பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தையின்மை ஏற்படும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப தைராய்டுக்கும் கர்ப்பப்பைக்கும் தொடர்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்ப இவங்க தைராய்டுக்கு மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உணவு வகையில ஏதோ தண்ணி கூடுதலா குறைஞ்சு இருந்திருக்கலாம். தைராய்டு சுரப்புகள் அவங்களுக்கே தெரியாம மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, உணவுகளையும் சரியா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி இருக்கலாம். தேவையான கொழுப்பு சத்துகள் உடம்புக்கு தேவை, கர்ப்பப்பைக்கும் கொழுப்பு சத்துகள் தேவை. அப்ப இந்த கொழுப்புகளெல்லாம் சரிவர கொண்டு சேர்க்கிறதே நம்மளோட தைராய்டு கிளாண்டு தான். எல்லா செல்களுக்கும் கொண்டு கொழுப்பு ரொம்ப அவசிய தேவை. இந்த கொழுப்புகளை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்கிற வேலை தான் ஜீரணம் பண்றதுக்கும் இந்த தைராய்டு கிளாண்டு வேலை செஞ்சிடும். வேலை செஞ்சாதான் இங்கே சுரந்து தேவையான புரதமா இருக்கட்டும், கொழுப்பு அமிலமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்தந்த செல்களுக்கு கரெக்டா கொடுக்க முடியும். அப்போ தைராய்டு சுரப்பு சரியா ஃபங்க்ஷன் ஆகல, அவங்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அப்போ மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸ்ல ஏதோ ஒரு தடங்கள், அவங்கள அறியாம தண்ணி அதிகமா குடிக்காம இருந்திருக்கலாம், உடல் அதிகமா உஷ்ணப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த தைராய்டுக்கும் இந்த கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் இருக்கும்போது அவங்களோட கர்ப்பப்பை கொஞ்சம் வலுவிழந்து போயிருக்கலாம். அதனால அந்த கர்ப்பப்பை தாங்குற உடனே ஏதோ ஒரு பித்தம் அதிகமான உடனே உடல் சூடு அதிகமான உடனே இந்த நாளுக்கு அப்புறம் வர வேண்டியது அது வீக்கா இருக்கிறதுனால 3ஆம் தேதி வந்தது இப்பமே வந்துருச்சுன்னா அப்போ அது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனா இல்ல, வலுவிழந்து காணப்படுது. அப்போ அதை வலுவை ஏற்றதுக்கான உணவுகளை சாப்பிடணும். தைராய்டை அதாவது தைராய்டு சுரப்பு நீங்க சரிவர மெயின்டைன் பண்ணணுமா, உணவு முறைகளை கொண்டு வரணும், கொஞ்சம் சில எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சிகள் அவசிய தேவை, இதையும் பண்ணணும். சக்கராசனம் எல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நீங்க செவரில் அப்படியே பின்னாடி திரும்பி வால்ல பண்ணலாம், இந்த மேல தூக்கி பண்ணலாம். இந்த தைராய்டும் உங்களுக்கு சீர்படுத்தப்படும். அதன் மூலமாக இந்த பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனையும் சரிப்படுத்தப்படும். அதை தவிர்த்து நீங்க தண்ணீர் அதிகமாக உடலை உஷ்ணம் இல்லாம பாத்துக்கணும். பித்தம் கழிவுகள் நீங்க உள்ள தேங்கும் போது வயிற்றுலையும் கழிவுகள் நிறைய தேங்கும் போது வயிற்று பக்கத்துல தான் எல்லாமே நமக்கு இருக்கு. தைராய்டு இல்ல, உணவு சீரணம், டைஜஸ்ட் பவர் கம்மியாயிரும், அங்க மலம் இறுகிரும். அப்போ மலம் இறுகிருச்சுன்னா மலம் எல்லாமே உள்ள பக்கத்துல தான், நமக்கு கர்ப்பப்பையா இருக்கட்டும், கிட்னியா இருக்கட்டும், குடல்களா செரிமான பகுதியா இருக்கட்டும், எல்லாமே அருகில் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதோட ஹீட்டு அங்க போய் மலச்சிக்கல் பிரச்சனை கூட இந்த பிரச்சனையை ஏற்படுத்தலாம். மலம் சரிவர இல்லாம ரொம்ப கட்டிப்பட்டு ரொம்ப நாளா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் பக்கத்துல இருக்கிற கர்ப்பப்பைக்கு அதனோட அந்த சூடு தாக்கப்பட்டு அந்த வலுவிலிருந்து வர்றதுக்கான சூழ்நிலை உண்டாக்கப்படலாம். ஆக நீங்க நேர்ந்தீங்கன்னாமா இந்த பிரச்சனையாலதான் வந்ததுங்கிறத முழுமையா கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுக்கு இதான் பிரச்சனை, இப்போ இதை சரி பண்றதுக்கு உள்ள கழிவுகளை வெளியேற்றணுமா, இது தைராய்டுக்கான உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றணும். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், தைராய்டு இருந்துருச்சு அப்போ கொஞ்சம் நிறைய மல்லி, சுக்கு மல்லி காப்பி இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் உணவு மூலமா உணவுகளையும் காய்கறிகள் கீரைகள்லாம் சாப்பிடும்போது இந்த பிரச்சனை உடலை குளிர்விக்கும் போது, அதாவது இருக்க வேண்டிய உஷ்ண நிலையிலே உடம்ப வைக்கும் போது இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுலாமா. நேர்ல பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. மேடம், என் பெயர் தெரசா, திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம் மேடம். ஆமா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா. என் பேர் தெரசா, எனக்கு வயது 55 ஆகுது. சரிம்மா. மேடம், அடிக்கடி தலை வலிக்குது. சரி. அதுக்கப்புறம் முட்டி வலி இருக்குது. சரிம்மா. சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது வேற வியாதி எதுவும் இருக்காமா? சர்க்கரை எல்லாம் இல்ல, எதுவும் இல்ல. வேற எந்த வியாதிக்கு நீங்க மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கல? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூச்சு விட முடியாம ரொம்ப ஒரு மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஆயிடுச்சு. சரி. அதுக்கு இப்ப ஒரே ஒரு அந்த மாண்டிவா கேல்சி ஒரு டேப்லெட் நைட்ல போடுறேன், அது போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கத்துக்காக மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? தூக்கத்துக்கு இல்ல, அந்த லங்ஸ் இதுல சளிக்காக அந்த மாத்திரை எடுத்து. நானு என்ன மாத்திரை பேர் என்னமா சொன்னீங்க? மாண்டிவா கேல்சி. அதுதான் தூக்கத்துக்கு தான் கொடுப்பாங்க. மாண்டகல்சியா தானே? ஆமா, அது தூக்கத்துக்கு தாமா கொடுக்காங்க. இது எதற்காகன்னு கொடுத்தாங்க? தூக்கத்துக்காக கொடுத்தாங்களா, நீங்க சளிக்காக இந்த மாத்திரையை கொடுத்தாங்கன்னா? சளி மூச்சு விட முடியாம நைட்ல தூக்கத்துல சிரமம் ஏற்பட்டதுனால இந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரிம்மா, இந்த மாத்திரை எவ்வளவு காலமா எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? இந்த மாத்திரை ஒரு 6 மாசமா எடுத்துட்டு இருக்கேன். சரி. இந்த மாத்திரை எடுத்த பிறகுதான் இந்த முட்டி வலி எல்லாம் வருதா,
அதற்கு முன்னாடியே இந்த முட்டி வலிகள்லாம் இருக்கா? அது முட்டி வலி 2-3 வருஷமா இருக்கு மேடம். எனக்கு கழுத்துல கொஞ்சம் இந்த ஸ்பாண்டிக்கல் அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்தது. அந்த வலது கையில ஏதாவது வேலை செஞ்சேன்னா ஏதாவது ரைட்டிங் ஒர்க் பார்த்தானா ரொம்ப பெயின் ஆயிருது. சரிம்மா சரிம்மா. சளி தொல்லைகள் அந்த மாதிரி தொல்லைகள் இருக்காமா? மூச்சு விடுவதில் சிரமம், அந்த சளி இருக்குன்னு சொன்னீங்க, அப்ப மூச்சு விடுவதில் உங்களுக்கு சிரமம் இருக்கு அப்படித்தானே? ஆமா, அந்த டேப்லெட் போடலன்னா சிரமம் இருக்கு. சரிம்மா சரி. 55 வயசு சொன்னீங்க, மாதவிடாய் சுழற்சி நின்று விட்டதா இல்லையாம்மா? அம்மா அம்மா இணைப்புல இருக்கீங்களா? சரி, இவங்களுக்கான பதில நான் சொல்றேன். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்கு, தூக்கத்துல பிரச்சனை இருக்கு. மாண்டகல்சிங்கிற ஒரு தூக்கத்துக்காக ஒரு மாத்திரையை அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ லங்ஸ் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி. அப்போ மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறதுனாலதான் கழுத்து பக்கத்துல வலிக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த சைனஸ் கிளாண்ட் எல்லாம் இந்த இடத்துல இங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைனஸ் கிளாண்ட்ல எல்லாம் காற்றறைகள் இருக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு வந்து சளிகள் போய் உட்கார்ந்துக்கிடுது. அப்போ அதனாலதான் அவங்களுக்கு இந்த கழுத்து பக்கத்துல எலும்பு தேய்மானம்னு சொன்னாங்க. இந்த கழுத்து எலும்பு இந்த நரம்புல இருந்துதான் ஃபுல்லா கீழே பாதம் வரைக்கும் நரம்பு வந்து போகுது. அது பிளட்டை நல்ல ரத்தத்தை கொண்டு போகுது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த உள்ள அந்த இடத்துல காற்றறைகளுக்கு பதிலாக நீர் சளி போய் கோர்த்துக்கிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? உள்ள அந்த நரம்ப அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிரும், வீக்கம் ஏற்பட்டு அந்த கழுத்துல இருந்து வரக்கூடிய நரம்புகளை அழுத்தும் போது அவங்களுக்கு அதைத்தான் அவங்க வந்து கழுத்து எலும்பு தேய்மானம்னு சொல்றாங்க. இப்ப கழுத்து எலும்புலாம் தேய்றது இல்லை, அந்த இடத்துல தேவையில்லாத நீர், தேவையில்லாத கெட்ட வாயுக்கள் போய் கோர்த்துக்கிட்டு அந்த நரம்பை அழுத்தும் போகுது. அந்த நரம்புல இருந்தா கீழே எல்லாத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் வரணும் இல்லையா? அப்போ அந்த பிளட் போறதுல தடங்கள் ஏற்படுது. அப்ப ஏற்படும் போது கீழே முட்டி வலிக்கு வாத நீர் அங்க போய் டெபாசிட் ஆகிறதெல்லாம் இருக்கலாம். கழுத்து வலி இவங்களுக்கு அதனாலதான் வருது. முட்டி வலியும் கழுத்து வலிக்கும் காரணமும் இந்த சைனஸ் குழியில வந்து சளி கோர்த்துக்கிறதுனாலையும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வாத நீர், இந்த சைனஸ் கிளாண்ட்ல போய் சளி உட்காருது இல்லையா, அதுவே தேவையில்லாத வாத நீர் தான். உடலுக்கு தேவையில்லாத எல்லா நீர்களுமே தேவையில்லாததான் வாத நீர் தான். அந்த நீர் வந்து இங்கே இருந்து கழுத்து வலியை கழுத்தை டேமேஜ் பண்ற மாதிரி, நரம்பு அழுத்தி கழுத்தை வலி உண்டு பண்ற மாதிரி அந்த நீர் என்ன செய்யுது? கீழே இறங்கி முட்டிலே வந்து ஸ்டோர் ஆகுது, டெபாசிட் ஆகுது. இவங்களுக்கு வந்து நல்லா கழிவு வெளியே போகுதா, சிறுநீர் வெளியே போகுதா, இல்ல மலம் நல்லா வெளியில போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த வலிகள் வந்து அங்கங்க போய் டெபாசிட் ஆகிடும். கழுத்து எலும்புல போய் டெபாசிட் ஆகிடும், ஷோல்டர்ல டெபாசிட் ஆகிடும், முட்டில போய் இந்த தேவையில்லாத வாத நீர் வந்து இங்கெல்லாம் போய் டெபாசிட் ஆகி வலி ஏற்படும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாண்டகல்சி டேப்லெட் நிறைய நாள் தூக்கத்துக்காக, அதாவது பிரீத்திங்ல தூக்கம் இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூச்சு விட சிரமம் இருக்கிறதுனால தூக்கம் வந்து தடைபடும். அதனால ஏதோ ஒரு மாத்திரை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க தூக்கத்துக்காக, தூக்கம் தடைபடாம இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ அவங்களுக்கு இவங்களோட முக்கியமா என்னதை சரி பண்ணணும்? இந்த லங்ஸ்ல சளி கோர்த்துருக்கு இல்லையா, தேவையில்லாத கழிவு தான் அதுவும். லங்ஸ் வந்து நல்ல காற்றோட்டமா காற்றுகளால நிரம்பப்படணும். அப்பதான் நமக்கு பிரீத்திங்ல இருந்து எந்த வியாதியுமே வராது. அப்போ அங்கெல்லாம் போய் சளி போய் எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டுனா என்ன ஆகும்? சளி எல்லா இடத்துலயும் போய் அடைக்கும், பிளாக் ஏற்படுத்தும். அப்போ சளியை வந்து இதற்கு முழுமையான சுவாச மண்டல கழிவுகளை வெளியேற்றணும். எல்லாமே கழிவு தான். கழிவு உள்ள போய் ஸ்டோர் ஆகிறதுனாலதான் எல்லா பிரச்சனையுமே வருது. கழுத்து வலியா இருக்கட்டும், L4 L5 பல்ஜா இருக்கட்டும், முட்டு வலியா இருக்கட்டும், பாத வலியா இருக்கட்டும், அனைத்துக்கும் ஒரே ஒண்ணு என்னன்னா கழிவு உள்ள தங்குறதுனாலதான். இது சுவாச மண்டல கழிவு. அவங்களுக்கு பிரீத்திங்ல கஷ்டம் இருக்கு, அதனால இந்த கழிவை வெளியேற்றினாலே இந்த பிரச்சனை சரியாயிருமா? நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இது எதனால, இதுதான் துல்லியமானா இதற்கான கழிவுகளை, சுவாச மண்டல கழிவுகளை வெளியேற்றி அதற்கு தேவையான சுவாச மண்டலத்தை பலப்படுத்தும் உணவு வகைகளையும் எடுத்துக்கொண்டு அதற்கு தேவையான மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு கழிவுகளை வெளியேற்றும் போது இது முழுமையா சரியாயிருமா? நீங்க நேர்ல வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. உங்க மருத்துவமனை எங்க இருக்கு, எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. நம்மளோட மருத்துவமனை பாத்தீங்கன்னா வடபழனியில, பில்லர்ல இருந்து கோயம்பேடு போற வழியில புத்தூர் கட்டுன்னு போன் அண்ட் ஜாயிண்ட் சென்டர் இருக்கு. அதனோட மாடியில RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனை இருக்கு. இந்த இடத்துல எல்லாத்துக்குமே வைத்தியம் பண்றாங்க. என்னெல்லாம் அப்படின்னா
பெண்கள் சம்பந்தப்பட்டமா அத்தனை பிரச்சனைகளுக்கும், உடல் பருமனா இருக்கட்டும், பிசிஓடி, பிசிஓஎஸ், இந்த மாதிரி குழந்தையின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பண்றாங்க. சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்க்கரை வியாதியை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கான மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. சர்க்கரை வியாதியினால் பாதிப்புகள், ஃப்ரோசன் சோடர்ங்கிற தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரியான வலிகளுக்கும் நிவாரணம் கொடுத்து குணப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸ், இந்த மாதிரியான வியாதிகளுக்கும், தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்குமே எங்களுடைய RS வேலுமணி சித்த ஆயுர்வேதா மருத்துவமனையில் பல மருத்துவர்கள் கொண்ட குழு மூலமாக அனைத்து நோய்களுக்கும் சரியான முறையில் நோயை கண்டுபிடித்து நோய்க்கான தீர்வு வழங்கப்படுகிறது. சர்க்கரை வியாதிலாம் குறிப்பா சொல்லணும்னா சர்க்கரை வியாதி கட்டுக்குள் கொண்டு வந்துருது. அதனால ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனை இருக்கு இல்லையா, வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலி, இதுக்கெல்லாம் நிரந்தரமாக தீர்வு கொடுக்கப்படுகிறது. நம்மளோட நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சீங்க. நம்ம சர்க்கரை வியாதி பத்தி பேசிட்டு இருந்தோம். சர்க்கரை வியாதினால கண்ணுல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளோட உறுப்புகள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்ப சர்க்கரை, அதிகமான சர்க்கரை ரத்தத்துல இருக்கிறதா சர்க்கரை வியாதின்னு சொல்றோம். அப்போ நம்மளோட ரத்தத்துல அது ஒரு ஆசிட் தானே, அதிக அளவுல இருக்கிற எல்லாமே ஒரு ஆசிட் தான், ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும்போது ரத்தத்துல. அப்ப கண் நரம்புகளையும் அது பாதிக்கும். எப்படின்னா, கண்ணுல ஒரு அந்த படலத்துல போய் அந்த அதிகமான அந்த சர்க்கரை, அந்த யூரிக், அந்த ஆசிட் போய் ஸ்டோர் ஆயிருது. அப்போ கண் பார்வை திறனை அந்த குறைச்சிருது. இதனாலதான் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு கண் பார்வை குறையுது. கண் பார்வை மட்டும் இல்ல, பிபி அதிகமா வருது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தூக்கமின்மையால கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இரவுலாம் 2-3 தடவை எந்திரிப்பாங்க. அப்ப தூக்கத்துல இருந்து தடைப்பட்டு போகும். இப்ப இதெல்லாம் வாத பிரச்சனைகள்ல கொண்டு வரும். வாதம்ங்கிறது, காற்றுங்கிறது நம்மளோட உடம்புக்கு இன்றியமையாத தேவை. அதாவது பிரீத்திங், நல்ல ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்குள்ள நம்ம உள்ளுறுப்புகள்லாம் சரிவர இயங்கும். அப்போ இந்த சுவாசம், ஆக்சிஜன் அளவு கம்மியா இருக்கும் பட்சத்துலதான் இந்த ரத்தத்துல அதிக ஸ்டோர் ஆகுது, அல்லனா கழிவுல வெளியில போயிடும். அப்போ அதிகப்படியான ஆசிட் கண்டென்ட்லாம் எங்கேயாவது போகும். அதாவது இடுப்புல போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி கண்விழி திரை படலத்திலையும் போய் அந்த ஸ்டோர் ஆகும். அப்போ கண் பார்வை திறனை அங்க குறைபடும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இவங்க? அப்போ அந்த அதிகமான கழிவுகளை வெளியேற்றணும். எல்லாமே அந்த வாத நீரை சீர்படுத்தணும், சமநிலைப்படுத்தணும், கழிவுகளை வெளியேற்றணும். உடம்புல அதிகப்படியான கழிவு, நம்மளோட உடம்பு எதனால ஆனது? வாதம், பித்தம், கபம், இந்த மூன்றும் சரிசமமா சீர்நிலையில இருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. வாதம் தன்னிலையில ஏறும் போது இந்த பிரச்சனை வரலாம், கபம் தன்னிலையில் ஏறும் போதும் பிரச்சனை வரலாம், பித்தம் அதிகமா தன்னிலையில் உயரும் போதும் பிரச்சனைகள் வரலாம். இப்ப சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா ஆசிட் கண்டென்ட் பிளட்ல அதிகமான சர்க்கரை இருக்கிறதுனால அது அதாவது தேவைக்கு உடல் எடுக்கிற சர்க்கரை தான் நல்ல சர்க்கரை, தேவையில்லாத சர்க்கரை வெளியேற்றுற சர்க்கரை தான் வெளியே அது சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அது ஆசிட் தான். அது அங்கங்க போய் கண் படலத்தையும் மறைக்கிறதுனால கண் பிரச்சனை ஏற்படுது. இதனால கண் பிரச்சனை மட்டும் தான் வருமா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கேட்டா, நரம்பு பிரச்சனைகள் வரும், குழந்தையின்மை பிரச்சனை வரும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரை வியாதி தானேன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இந்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்துக்கிடணும். எல்லா உள்ளுறுப்புகளையும் சரிவர இயங்கணும், சரிவர எல்லா செல்களுக்கும் எல்லா சத்துக்களும் நிரம்பி சீர்படுத்தணும், எல்லாமே கிடைக்க பெறணும்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அந்த கழிவுகளை முறையாக வெளியேற்ற வேண்டும். இருக்கிற எல்லாத்தையும் சரிவர கட்டுக்குள் அந்த அளவுகளை சீர்படுத்த வேண்டும். வாத பித்த கபத்தை ஒரு சீர்நிலையில சமநிலையில வச்சுக்கிடணும். இதுக்குதான் நம்ம உணவு மூலமாவும் இதை கொண்டு வரணும். மூச்சு பயிற்சி, தியானம், இதுல பிராணாயாமா ரொம்ப முக்கியமா கருதப்படுது. சக்கரை இருக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த வியாதிக்கும் ப்ராப்பரா ஒரு பிராணாயாமா பண்ணணும். தியானம் மூலமாவும் அந்த பிராணாயாமத்தை உள்ள மூச்சுகளை நிறைய ஆக்சிஜனை நிறைய எடுக்கும் போது எல்லா மண்டலங்களும், சுவாச மண்டலமா இருக்கட்டும், குடல் சீரண மண்டலமா இருக்கட்டும், எல்லா அனைத்துக்குமே சுவாசம் ரொம்ப முக்கியம். பிராணாயாமம், பிராணன் இல்லைன்னா நம்ம செயல்பட முடியாது. அதனால அந்த பிராணனை ஈஸியா உள்ள இன்ஹேல் பண்ணி கெட்ட காற்றுகளை வெளியிட்டு கழிவுகளை வெளியேற்றி நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளலாம். நல்ல உணவு முறையிலையும் கையில் நேர்த்தியாக எடுக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோயின்றி நம்ம வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கலாம். உடல்ல ஏற்படுற பிரச்சனைகள் பத்தி மிக தெளிவா விளக்கம் அளிச்சீங்க. நன்றி.